ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன்ஸ். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஏன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம் லைவில் போச்சு. பார்த்தவொடனே எனக்கு அவ்வளோ சிரிப்பு. அதாவது எப்பயுமே உண்மையாக இருந்தால் பயப்பட தேவையில்லை. பொய்யா நடித்தா எப்பயாவது கண்டிப்பாக வந்து மாட்டிட்டு அசிங்கப்பட வேண்டிய அவசியம் ஒரு சம்பவம் நடக்கும் எல்லாரோட லைஃப்லையும். அதனால தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் நேர்மையாக இருந்துட்டு போயிடுறேன், நான் பொய்யெல்லாம் பேச மாட்டேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நம்ம இல்லவே இல்லை. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா வியனா கூட வந்துட்டு விஜய் பார்வதி அவங்க நைட் நடந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் அரோரா கிட்ட வந்துட்டு விஜய் பார்வதி பேசிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அதாவது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கிற விஷயங்கள் அரோராவுக்கு தெரியும். தெரிஞ்சே நீ வந்து நடுவில் வந்து ஒரு கேமை விளையாண்டுருக்கனா நீ எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு மைண்டை வச்சுருப்ப. எப்படின்னா துஷார் போனதுக்கப்புறமா இவங்க வருத்தப்படுறாங்களா அரோரா, அதுக்காக வந்துட்டு கமருதீன் ஃபீலிங் ஆகிறாங்களாம். இவனும் என்ன பண்ணியிருக்கான், யார் விஜய் பார்வதி வந்து வியானா கிட்ட சொல்கிறது, கமருதீன் என்ன பண்ணியிருக்கான், சரி நம்ம மச்சான் யார் அரோரா அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு வெளியே போனதுனால இவன் ஒரு ஃபீலிங்ஸ் கொடுத்துருக்கான், ஒரு அன்பு மாதிரி. அதை வந்து இந்த பொண்ணு வந்துட்டு லவ்ன்ற அளவுக்கு இது பண்ண எப்படின்னும் போது வியானாவும் அதை சொல்கிறாங்க. இல்லை ஆக்சுவலாக அரோரா என்கிட்ட ஒரு டைம் வந்து என்னை வச்சு பேசினாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம்ல, நைட்டு ஒரு வாட்டி வந்துட்டு அரோரா சொல்லியிருப்பாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ஒரு பியூரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அது வந்துட்டு வெளியில் பார்க்குறவங்க தப்பாக நினச்சாலும் எனக்கு வந்துட்டு உண்மையான ஒரு அன்பாக நான் பார்க்குறேன் நம்ம கம்முறுதுன்னு அப்படிலாம் பேசியிருப்பாங்க. இப்போ தான் எனக்கே புரியுது. நான் அந்த டைம் வந்துட்டு நினைக்கும் போது அரோரா செம்ம ரொம்ப அழகாக இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்குறாங்களே, அது ஒன்றுமே இல்லை கள்ளங்கப்படம் இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கேன்னு நான் நினச்சேன். ஆனால் நேற்று தான் எனக்கு தெரிஞ்சுது நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னு தெரிஞ்சும் இந்த பொண்ணு உள்ளே விளையாண்டுருக்காங்கன்னா அது தப்பு, ரொம்ப தப்புன்றது எனக்கு புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வியான் அந்த பக்கம் போயிடுறாங்க. இவங்க இப்படி பார்க்குறாங்க. கண்ணில் வந்துட்டு ஒருத்தர் போகிறாரு. யார், நம்ம அரோரா. உடனே வந்துட்டு இந்த படத்தில் பார்த்துட்டு ஏய் இங்கே வா இங்கே வா அப்படின்னு ஓடுவாங்களே, ஐயோ வந்துட்டான்டா ஓடுறான்னு அந்த மாதிரி வந்து அரோரா ஓடுறாங்க. எனக்கு சம சிரிப்பு. ஏன் ஓடுறாங்கன்னு பார்த்தா சரி போயிட்டு ஏதோ திரும்பி வருவாங்க. பார்த்தா வாடி இன்றைக்கி ஒரு இருக்குடின்ற மாதிரி விஜய் பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே ஓடுறாங்க, உள்ளே போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. என்ன அது டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க, அப்போ அவ்வளோ பயம் தேவையா? இல்லை நான் தேவையான்னு கேட்குறேன். அதாவது இவங்க பண்ணுறது தப்புன்னு தெரியும் அரோராக்கு இவங்க பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சே வந்து விஜய் பார்வதி எவ்வளோ நேரங்களில் வந்துட்டு கமருதீன் கிட்ட கேவலமாக பேசியிருப்பாங்க. அது அவங்களோட பர்சனல், அவங்க என்ன எடுக்கிறாங்களோ முடிவு, அது அவங்களோட இது. வெளியே ஒருத்தன் கேட்குது, இங்கே ஒருத்தன் கேட்குதா, என்னென்னு பேச்சு. அதையும் கமருதீன் வந்து கம்முன்னு கேட்டிருந்தார். மேபி கமருதீன் வந்துட்டு சரி அந்த பொண்ணு நல்லா ஃப்ரெண்டாக பழகுது, நம்ம வந்து சப்போர்ட்டிவாக இருப்போம், இந்த பொண்ணு கூட போனால் விஜய் படத்துக்கிட்ட போனால் நம்ம நாமினேஷன் வர மாட்டிக்கிறோம் எதுக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரா எனக்கு கதை தெரில. சரிங்களா, அது அவரோட மைண்டுக்கு மட்டும் தெரியும் அவர் எந்த நோக்கத்தில் அந்த பொண்ணுக்கிட்ட பழகினார் அப்படின்ற விஷயங்கள். ஆனால் நேற்று அந்த பொண்ணு நான் எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, லவ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவேன்னு எந்திரிச்சு ஓட்டார். ஸோ மேபி அது அவரோட மைண்டு தான். சரிங்களா, இப்போது இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு கமருதீன் இந்த தைரியத்தில் பண்ணாங்க. இப்போ கமருதீன் ஆப்போசிட்டாக மானோன்னு அரோராக்கு விஜய் பார்வதி அதாவது கண்ணு முன்னாடி நிற்கவே பயப்படுறாங்க, ஓடுறாங்க. இப்போ அடுத்தது என்ன பிளானை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, விஜய் பார்வதிக்கு இப்போ வந்து அகென்ஸ்டாக பேசுகிறது யார் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே, ஒன்று கனி, அவங்க பாயிண்ட் டு பாயிண்ட் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, எப்போல்லாம் சமயம் வருது அடிப்பாங்க. எப்பயுமே கலாய்க்கிறது யார், எஃப்ஜே. ஸோ இப்போ எஃப்ஜேவை வச்சு அடுத்தது ஆரம்பிப்பாங்க விஜய் பார்வதி அட்டாக் பண்ணுறதுக்கு. நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. இருக்கிறது இப்போ வந்து இந்த வாரமும் இருப்பாங்க, அடுத்த வாரம் கன்ஃபார்ம் இருப்பாங்க. ஏன்னா நாமினேஷன் வந்தாலும் அந்த 7 நாள் கடந்துருவாங்க. இந்த வாரம் வரல, அடுத்த வாரம் வராங்களான்னு தெரியல. நாமினேஷனில் மிஸ் ஆகிட்டாங்கன்னா அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரமும் கண்டினியூ பண்ணுவாங்க. அப்படின்னு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற மீதி நேரத்தில், ஏன்னா அதாவது அரோராவோட மைண்ட் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒன்று பழி வாங்கிறது, இல்லை அடுத்தவங்க விஷயத்த நமக்குள்ளே ரகசியமாக சொல்கிற விஷயங்களை போட்டு கொடுக்கறது. சரிங்களா, அதில் ஒரு சண்டை வரல, அதை பார்த்து ரசிக்கிறது. இல்லைன்னா அது அவங்களே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. டோபமைன் எனக்கு உள்ளே வந்து இது எனக்கு பிடிச்சிருக்கு, அடுத்தவங்க ஃபீல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இப்போது விஜய் பார்வதி லேஸில் விடவே மாட்டாங்க. கண்டிப்பாக பழி வாங்கிறதுக்கு அடுத்த ஒரு அட்டாக் பண்ணுவாங்க. நேற்றே பார்த்துட்டோம். ஏன்னா ஒரு பக்கம் அழுதுட்டு எஃப்ஜே கிட்ட போய் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட விஜய் பார்வதி கிட்ட வந்துட்டு பயந்து ஓடிட்டு நேருக்குன்னு சந்திக்க முடியாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஓடி போயிட்டு எஃப்ஜே கூட வந்துட்டு 6 இறை என்னை மன்னிப்பாயான்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நேற்று நைட்டு நல்லா பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எஃப்ஜே கிட்ட வந்துட்டு இப்போது அரோரா விஜய் பார்வதி என்னென்ன பேசினாங்களோ, இல்லை கமருதீன் என்னென்ன பேசினாங்களோ, இல்லை இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இவருக்கு எதிராக மாற்றி விடுறாங்களோ, ஏதோ ஒன்று வேலை பண்ணுவாங்க.
அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. இருக்கிற வரங்களை நான் போகிறதுக்குள்ளே உங்கள் 2 பேர் ஏதாவது ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன், இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட மைண்டே அந்த மாதிரி தான். விஜய் சேதுபதி அவர்களே கேட்கும்போது, எப்படி நீங்கள் என்னை டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படி கேட்கும்போது, டெஸ்ட்டு கேட்கும்போது, சார் அது என்னோடய டோப்பமைன் சொல்லுதுன்னு சொல்லும்போது அவர் எவ்வளோ காண்டானார் தெரியுமா, உட்காருங்க அப்படின்னு. ஏன்னா அவர் வேறு மாதிரி ஆன்சர் எதிர்பார்த்தாரு. ஸோ இந்த பொண்ணு சாதாரணமான பொண்ணு கிடையாது. கண்டிப்பாக இருக்கிற 2 வாரத்தில் ஒரு சம்பவம் பண்ணிட்டு தான் போவாங்கன்ற மாதிரி தான் தோணுது. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணுவாங்க? ஒன்று பழி வாங்குவாங்களா, இல்லை சைலண்ட்டாக போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்கள்.